Hello students, 9th Max first midterm exams கான important questions பார்க்க போகிறோம். 2 marks and 5 mark questions very important. நான் சொல்லக்கூடிய sums நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் full marks score பண்ண முடியும். 50க்கு 50 கன்ஃபார்ம் எடுக்கலாம். 1 marks ரெடி ஆகிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. செட் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக வருது உங்களுக்கு. இன்ட்ரடக்ஷன்லேருந்து அப்ளிகேஷன்ஸ் ஆன் கார்டினலி ஆஃப் செட்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கணும். எல்லா எக்ஸசைஸுமே ரியல் நம்பர்ஸில் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபுல்லாகவே வருது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். உங்களுக்கு அது போர்ஷனில் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜியாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி மட்டும் கேட்குறாங்க. ஸோ 4.5ல் சென்ட்ராய்ட்லேருந்து கொஷின்ஸ் வருது. ஆல்ரெடி நான் ஒரு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ஒரு ப்ரீவியஸ் இயரோட இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். தொடர்ச்சியாக செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டரில் அந்த 3.1 அடுத்தது ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.2 வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1ல் பாருங்கள். கொஷின் நம்பர் 2 லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஃபோர்த்து சம் இம்பார்ட்டன்ட் ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். இதுவுமே 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் இதுவுமே வந்து 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3ல வந்து உங்களுக்கு ஏவோட எலமெண்ட் கொடுத்துட்டு அதில் என் ஆஃப் ஏ கேட்குறாங்க. ஸோ அது எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். அது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.7 எக்ஸாம்பிள் ரைட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏபி என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ சப்செட் கேட்குறாங்க, சப்ஜெக்ட் இல்லை சப்செட் ஆஃப் ஏ. ஸோ அது இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 1.9 பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.2ல கொஷின் நம்பர் 1 2 மார்க்ஸில் வருது. கொஷின் நம்பர் 3யும் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின். கொஷின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். 7th கொஷின், 8th கொஷின், 10th கொஷின் இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் ஆல் டிஸ்ட்ரிக்டில் எல்லா கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்ட கொஷின் பேப்பர்லேருந்து தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 1.10 பாருங்கள். இதுவுமே வந்து 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா. 1.11 இதுவுமே 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட்டு 1.14 இதில் உங்களுக்கு 2 சப்டிவிஷன் இருக்குது. ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அது 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 1.15 இதுவுமே ஏ சிமெட்ரி ஆஃப் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1.16 பார்த்தீங்கன்னா ஏ சிமெட்ரி ஆஃப் பி த்ரூ வென் டயக்ராமை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 1.17 இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.3ல கொஷின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 3 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 4ம் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 5ம் வெரி இம்பார்ட்டன்ட். 3, 4, 5 இந்த 3மே வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயே கேட்குறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாம்பிள் 1.19 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சொல்ல டெக்ஸ்ட் புக் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.4ல கொஷின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். இதில் வந்து உங்களுக்கு 3 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ ஒரே ஒரு சப்டிவிஷன் கூட கொடுத்து எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3rd கொஷின் இம்பார்ட்டன்ட். 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 1.21 வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சம் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. 1.22 வென் டயக்ராம் இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் கேட்கக்கூடியது. ஸோ அடுத்தது டிமார்கன்ஸ் லாவில் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.23 வென் டயக்ராம் இது வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 1.24 இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 1.25 ஸோ இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இப்போ நான் சொன்ன ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இந்த சம்ஸ் எல்லாமே மாறி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து
ஒரு 4 to 5 டிஸ்ட்ரிக்டில் அந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து சேமாக ஒரே ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்கனாலும் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் 1.26ம் 5 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட். டிமார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் கண்டிப்பாக அந்த கண்டிஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1.5ல கொஷின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, 2ம் 3ம். சரிங்களா? 5 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின், 7th கொஷின் 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட், 9th கொஷின் இம்பார்ட்டன்ட், 11th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதுமான்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் மட்டுமே பார்த்தாவே போதும். நான் உங்களுக்கு 100% எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்ட கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸில் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. சரிங்களா? நான் சொன்ன கொஷின்ஸே வந்து சேம் கொஷின்ஸும் வரலாம். சம்டைம்ஸ் கொஷின் நம்பர் சேஞ்ச் பண்ணி வேற ஒரு அதே சேம் கான்செப்டில் வேற ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எக்ஸாம்பிள் 1.27 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 1.28 இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த எக்ஸசைஸே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸசைஸ். சரிங்களா? 1.30 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1.31 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அதுக்கடுத்தது 1.32 5 மார்க் கொஷின். நான் இப்போ ரீசெண்டாக சொன்ன இந்த 4 to 5 சம்ஸ் எல்லாமே வந்து 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1.34ம் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் உள்ள சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் வந்து உங்களுக்கு 2 சப்டிவிஷன் இருக்குது. இது உங்களுக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. தேர்ட் சம் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. 2 சப்டிவிஷன் இருக்குது. உங்களுக்கு தனியாக ஒரே ஒரு சப்டிவிஷன் கூட எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, ரெண்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சப்டிவிஷன் மேலே இருக்க கண்டிஷனை கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 4th கொஷினும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 9th கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 10th கொஷினும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 13th ஒன் 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சாப்டர் 1ல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நீங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொன்ன கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சென்டம் ஷுர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து 9th 10th 11th 12th எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் 2.1 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸசைஸ் 2.1ல் உங்களுக்கு செகண்ட் சமோ தேர்ட் சமோ இம்பார்ட்டன்ட். செகண்ட் சாப்டரில் உங்களுக்கு குறைஞ்ச ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. எக்ஸாம்பிள் 2.2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இது உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 3 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ 3 சப்டிவிஷனுமே பார்த்துக்கோங்க. அது 2 மார்க் சம்ஸ் தான். எக்ஸாம்பிள் 2.5 இதுவுமே ஒரு 2 மார்க் சம்ஸ் தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸாம்பிள் 2.7 இது ஒரு 2 மார்க் கொஷின். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, வெரிஃபை கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸசைஸ் 2.2ல் கொஷின் நம்பர் 1 கொஷின் நம்பர் 2 இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாம்பிள் 2.8 உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.10 பார்த்தீங்கன்னா அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியான ஒரு சம்ஸ் தான், 2 மார்க்ஸ் தான். எக்ஸாம்பிள் 2.12 இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் 2.13 உங்களுக்கு நம்பர் லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது கேட்பாங்க, 5 மார்க்ஸு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாதீங்க. 2.3 எக்ஸசைஸ் 2.3ல் தேர்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தேர்ட் சம் 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் 2.14 இதுவுமே உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸசைஸ் 2.4ல் ஃபர்ஸ்ட் சம்மில் 3 சம் தான் இருக்குது. ஸோ 3மே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிள் 2.17ல் உங்களுக்கு 2 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ 2 சப்டிவிஷனுமே பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.5ல் கொஷின் நம்பர் 1 கொஷின் நம்பர் 2 கொஷின் நம்பர் 3 இது எல்லாமே 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்குது. அடுத்து 5th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4th சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் அந்த சம் ஃபுல்லாகவே பாருங்கள், 5th சம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் அ சர்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.20
அதாவது இந்த அசெண்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லையும் சேம் கேட்டிருந்தாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அதே சேம் சம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்லேயும் இருக்குது. எக்ஸாம்பிள் 2.21 இது 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 2.23 இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளிஃபைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் அந்த செகண்ட் சப்டிவிஷன் நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வெரி வெரி ஈஸியான சம்ஸு, பார்க்க தான் கஷ்டமாக தெரியும். எக்ஸாம்பிள் 2.25 ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.26 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.6ல் ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட். 4 சம்மே போடுங்க. அதில் 4th சப்டிவிஷன் நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. தேர்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் 2 சப்டிவிஷன் இருக்குது, ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 4th சம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி சொன்ன இல்லையா எக்ஸாம்பிளில் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அதே சேம் தான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் புக்கில் அசெண்டிங் ஆர்டரும் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு அது கொடுக்காம வெறும் டிசெண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். 2 சப்டிவிஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு சப்டிவிஷன் கொடுத்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 2 சம்மே பாருங்கள். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸுமே பார்த்துக்கோங்க. இது 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் சர்ட்ஸ் பாருங்கள். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 2.27ல் 2 சப்டிவிஷனும் படிக்கணும். அதில் செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 2.7 இந்த எக்ஸசைஸே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதோட எக்ஸாம்பிளும் சரி எக்ஸசைஸும் சரி நிறைய சம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் 4th சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சப்டிவிஷன் 4th சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட். 4th சம்மும் இம்பார்ட்டன்ட். 5th சம்மும் இம்பார்ட்டன்ட். 3, 4, 5 இந்த 3 சம்மில் இருந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் 2.28 சயின்டிஃபிக் நோட்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் சாப்டரில் இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸசைஸ் 2.8ல் கொஷின் நம்பர் 1 கொஷின் நம்பர் 2 பார்த்துக்கோங்க. அதே போல் கொஷின் நம்பர் 5ம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா பாருங்கள். இல்லை அது கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது அல்ஜிப்ரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் சென்ட்ராய்டில் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.4 பாருங்கள் அல்ஜிப்ராவில். இது உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 3.5ம் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 3.6ம் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 3.1ல் கொஷின் நம்பர் 2, 3, 5, 6, 7, 9, 10 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். சரிங்களா? பேஜ் நம்பர் 117 எடுத்துக்கோங்க. அதில் எக்ஸாம்பிள் 3.42 இருக்கு இல்லையா, கிராஃப் வந்து போர்ஷனில் கிராஃப் இருக்கிறவங்க இந்த சம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதில் 2 சப்டிவிஷன் இருக்குது, ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது உங்களுக்கு எக்ஸசைஸில் இருக்க சம்ஸில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து கிராஃபும் கேட்டிருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து சென்ட்ராய்டு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 3.10ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் மொத்தம் உங்களுக்கு 4 சப்டிவிஷன் இருக்குல்லையே, அந்த 4மே பார்க்கணும். அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் y = 2x இதுதான் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஜியாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 4th சாப்டர் 4.7.1 பாருங்கள். கண்டென்ட் நம்பர், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள், பேஜ் நம்பர் 174. சென்ட்ராய்டு உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் 4.12 இது நிறைய டிஸ்ட்ரிக்டில் 8 மார்க்ஸில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. சென்ட்ராய்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸில் 4.5 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 4 சம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சென்ட்ராய்டு தான். அதில் ஃபஸ்ட்டு சம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் சம் கேட்டிருந்தாங்க, LMN ட்ரையாங்கிள். அதுக்கடுத்தது 2, 3, 4 இந்த 3மே பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 9th மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். 9th வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.